ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவர்கள் மீண்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நாம் சந்தோஷமா இருப்பதுதான் கர்த்தருடைய பெரிய தயவு. தேவ பிள்ளைகள் சந்தோஷமா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக இயேசு மரித்தார். இயேசு மரித்ததனுடைய நோக்கம் நம்மை ரட்சிக்கவா, அல்லது நமக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கவா? இயேசு ஏன் எனக்காக மரித்தார்? ஒருவேளை அற்புத அடையாளங்களை செய்ய இயேசு மரித்தாரா? இல்லவே இல்லை. வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்த தேவன் நம்மை ரட்சிப்பதற்காகவோ அல்லது நம்மை சுகமாக்கவோ இந்த உலகத்தை மாற்றவோ அல்ல. அவருடைய பெரிய நோக்கம் அவருடைய பரிசுத்தமான சபையை பிதாவின் இடத்திலே கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பிதாவாகிய தேவனுக்கு முன்பு நம்மை மகிமையாய் நிறுத்துவதே அவருடைய கல்வாரியின் பாடுகள். சத்தமா கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது ரொம்ப சோதனையான நேரம், வேதனையான நேரம். கொஞ்சம் லீவ் விட்டா நல்லா இருக்கும். அப்படியே கொஞ்சம் அசாத்தலா படுத்து உண்ட மயக்கம், தொண்டனுக்கு தொண்டை வர இருக்கும். அப்படித்தானே? சரி, உங்களுக்கு நான் ஒரே ஆளா தெரியுறேன்னா ரெண்டா தெரியுறேன்னா? ஒரே ஆள் தானே? சரி, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் 49 வருஷம் முடிக்க போகிறோம். 50க்குள்ள கால் வைக்க போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிய கிருபை இல்லாம இந்த ஊழியம் இருக்கவே இருக்க முடியாது. கர்த்தர் நம்ம இதுவரைக்கும் நடத்தி வந்தார். எத்தனை பாடுகள், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு பிரச்சனைகள், எல்லாவற்றிலும் நம்முடைய ஸ்தாபனத்தோடு நம்மோடும் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். ஆனால் நம்ம நினைச்சோம் கர்த்தர் இல்லையோ, கைவிட்டுட்டாரோ, ஆண்டவர் மறந்துட்டாரோ, ஜெபிச்சிருப்போம், நினைச்சிருப்போம், யோசித்திருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. அல்லேலூயா. அவர் நம்மை நேசிக்கிறார். எடுத்து வாசிப்போம். ஆதாரமாக 132ஆம் சங்கீதத்துக்கு நேராய் வருவோம். இந்த நாளுடைய தியானத்துக்கென்று 132ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிப்போமே. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாக வேண்டும் என்று விரும்பினார். சீயோன், சீயோன். நம்முடைய வேதத்தில் ஒரு மகிமையான ஒரு வார்த்தை இருக்குமானால் சீயோன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சீயோன். தேவன் நம்மை பார்த்து மீட்கப்பட்ட ஒரு ஜனம், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய அன்புக்கும் உபதேசத்துக்கும் அவருடைய கிருபைக்கும் உள்ளாகவே ஜீவிக்கிற ஒரு ஜனத்துக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான பெயர் சீயோன். மறந்துடக்கூடாது. நமக்கு எல்லாருக்கும் என்ன குமாரத்திகள்? சீயோன் குமாரத்திகள். சீயோனுக்கு போக வேண்டியவர்கள் சீயோன் குமாரத்திகள். அதை குறித்து நிறைய சொல்லுவாங்க. நாங்க தான் போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு வேண்டாம். ஆனா கர்த்தர் எனக்கும் அதுல ஒரு பங்கு கொடுப்பார் இல்லையா? அந்த விசுவாசம் இருக்கா நமக்கு? எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை பண்ணிட்டு வரேன்னு தானே போனாரு. நிச்சயமா எனக்கு உண்டு. நம்பிக்கை உண்டா? நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் வந்து உங்களை என்ன செய்வேன்? அந்த நம்பிக்கையில தான் நான் இருக்கிறேன். அப்படின்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் போவேன். நான் ஆண்டவர் பார்த்துக்கு போவேன். எனக்காக என் தகப்பன் ஒரு இடத்தை வச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு. சங்கீதக்காரன் சொல்லுகிறான்,
கர்த்தர் சீயோனை தமக்காக தெரிந்து கொண்டு வாசிங்க, அது தமக்கு வாசஸ்தலமாக வேண்டும் என்று அவர் விரும்பினார். சீயோன் என்றால் தேவனுடைய விரும்பப்பட்ட ஒரு இடம். தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சீயோன். சீயோன் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா ஆண்டவருக்கு ஏன் சீயோன் ரொம்ப பிடிக்கும்? வாசிங்க 50ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 50 பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். அவர் பிரகாசிக்கிற ஒரு இடம், அல்லது அவர் சந்தோஷித்து பிரகாசிக்கிறார். அவருடைய பிரகாசத்தின் ஒளி, அவர் பிரகாசிக்கும் தேவனாய் இருக்கிறார். அவரை பிரகாசிப்பிக்க வேண்டாம், அவர் பிரகாசமாகவே இருக்கிறார். எங்கு? பூரண வடிவுள்ள ஒரு சீயோன், உபதேசம் உள்ள ஒரு சபை, அவருடைய கிருபையிலும் ஞானத்திலும் வளருகிற ஒரு சபை. நம்முடைய வேதம் சரித்திரத்தினாலும் உபதேசத்தாலும் நிறைந்திருக்கிறது. அல்லது நம்முடைய வேதம் சரித்திரத்தினாலும் தீர்க்க தரிசனத்தினாலும் நிரம்பி இருக்கிறது. தீர்க்க தரிசனம் இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். பழைய ஏற்பாடானாலும் புதிய ஏற்பாடானோ அவரே வரப்போகிற ராஜா, அவரே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அவரை மையமாகத்தான் இந்த வேதத்தில் உள்ள தீர்க்கதரிசிகள். சரித்திரம் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில அல்லது ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய ஜீவியமும் இயேசுவையே பிரதிபலிக்கிற சரித்திரங்களாய் இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூரண வடிவுள்ள சீயோன் என்பது ஒரு ஒழுக்கம் உள்ள, அல்லது அந்த வடிவு என்பது நம்ம எல்லாரும் கடைகளுக்கு போய் சாமான் வாங்குவோம், நம்முடைய வீட்டுக்கு நல்ல பாத்திரங்களை வாங்குவோம். அப்படி பாத்திரங்களை வாங்கும் போது அதனுடைய மூடி மிகவும் பிரமாதமா இருக்கும். அதனுடைய வளையம், அந்த ஷேப் ரொம்ப அழகா இருக்கும். சில நேரங்கள்ல அந்த பாத்திரம் சின்னதோ பெருசோ, அதனுடைய மேல் பகுதி அந்த டிசைன் பண்ணிருக்கிறாங்க பாருங்களேன், அதுக்கு நம்ம விலைக்கிரயம் கொடுத்து நம்ம அதை வாங்கிட்டு வருவோம். அது போலதான் தேவன் தம்முடைய சபைய அழகான ஒரு வடிவத்தில் அமைக்கும்படியாகத்தான் இப்படி ஒரு ஆவிக்குரிய கூட்டங்களையும் கன்வென்ஷனும் நமக்கு தேவன் தாராளமாய் கொடுக்கிறார். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, இப்படிப்பட்ட சத்தியங்களை எல்லாம் நம்ம கேட்க, பாடி ஆராதிக்க நம்ம எவ்வளவோ கொடுத்து வச்சவங்க. இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆராதனையும் இப்படிப்பட்ட ஒரு செய்தியும் தேவன் நமக்கு கொடுக்கிறார்னா ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்க, அவர் நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை நேசிக்கிறதுனாலதான் ஒவ்வொரு வருஷத்திலையும் நம்ம ஸ்பெஷல் சாப்பாடு சாப்பிடுறோம். ஒவ்வொரு வருஷத்திலையும் கர்த்தர் புதிய புதிய கிருபைகளால் நம்மை நிரப்புகிறார். புதிய புதிய உபதேசங்களால் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். இதுக்கெல்லாம் காரணம் நம்மை உருவாக்குகிறவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். சத்தத்தை உயர்த்துவோமே. ஹல்லேலூயா. நம்மை எப்படியாவது பிதாவாகிய தேவனுக்கு முன்பு ஒரு சீயோனாய் மகிமையுள்ள சபையாய் நம்மை நிறுத்துவதுதான் தேவனுடைய ஆழமான ஒரு நோக்கம். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் சீயோனை நேசிக்கிறார். நாம் சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், ரொம்ப நேசிக்கிறேன். கால ஐயா சொன்ன மாதிரி நிறைய நேசிக்கிறேன், ஒரு ஆத்மாவை கொண்டு வர மாட்டேன், நிறைய நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்றது ஒரு பகுதி தான். ஆனால் ஆண்டவர் பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் மகளேன்னு சொல்றது அது ஒரு மேன்மையான ஒரு பாக்கியம். அல்லேலூயா. நான் உம்மை ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று அவரை நான் ரொம்ப அன்பு கூறுகிறேன் என்று புகழ்வது அது ஒரு பகுதி தான். ஆனால் மேன்மையான பகுதி என்ன தெரியுமா? நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். நீ என் தாசன், அல்லேலூயா, நான் உன்னில் மகிமைப்படுகிறேன், உன்னை நேசிக்கிறேன். சீயோனே, உன்னிலே நான் அன்பு கூறுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, தொடர்ந்து நாம் தேவனுடைய செய்தியை வேகமாய் கவனிப்போம். அல்லேலூயா. ஒரு பல்லவியை பாடிட்டு
கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க நான் விரும்புகிறேன். என் ஆத்தும நேச மேய்ப்பரே, என் உள்ளத்தின் ஆறுதலே, என் ஆத்தும நேச மேய்ப்பரே, என் உள்ளத்தின் ஆனந்தமே, இன்னும் உம்மை கிட்டி சேரனா வாஞ்சையோ இன்னும் உம்மை கிட்டி சேரனா வாஞ்சையோடு சமீபிக்கிறே. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது, பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது, ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தோ. ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். என் ஜீவிய நாட்களெல்லாம் நீ சென்ற பாதையில் செல்லுவே. என் ஜீவிய நாட்களெல்லாம் நீ சென்ற பாதையில் செல்லுவே. ஆசித்து தாரேன் ஏனதெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திடோ. ஆசித்து தாரேன் ஏனதெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திடோ. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? பேசோ பேசும் ஜெபம் செய்யும் போதே, ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய. ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தோ. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறார். 132ஆம் சங்கீதத்திலே 13ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாக விரும்பினார். தேவனுக்கு ஒரு இடம் வேண்டும், தேவனுக்கு ஒரு ஸ்தானம் வேண்டும். தாவீது விரும்பினார். தேவனுடைய பெட்டி கூடாரத்தில் இருக்கும் போது, நான் இப்படி மச்சிப்பாவப்பட்ட வீட்டிலே இருக்கிறேனே, அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் என்று தாவீதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஆண்டவர் சொன்னார், தாவீது, நீ எனக்கு வாசஸ்தலத்தை கட்ட வேண்டாம், உன் மகனாகிய சாலமோன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். அன்பானவர்களே, தேவன் தங்குகிற ஒரு இடம் சீயோன். தேவன் தாபரிக்கிற ஒரு இடம் சீயோன். ஒரு வசனத்தை நான் வாசிப்போம் இல்லையா? நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் என் ஜனம், நான் உங்களுக்குள்ளதான் உலாவுவேன். எனக்காக ஒரு ரூமோ அல்லது ஒரு அறையோ அல்லது ஒரு கோவிலோ எனக்காக எதுவும் வேண்டாம். நான் உங்களுக்குள்ளதான் உலாவிக் கொண்டிருப்பேன். நம் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்போ அவர் சீயோனை தெரிந்து கொண்டு அதிலே அவர் வாசஸ்தலமாக வேண்டும் என்று விரும்புகிறாரே. ஏன்? 65ஆம் சங்கீதம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், சீயோனிலே
துதியானது உமக்கு தேவனே, தேவனே சீயோனில் உமக்காக துதியானது சீயோனிலே துதி உமக்காக அமர்ந்து காத்திருக்கிறது கர்த்தாவே. ஹல்லேலூயா. சீயோனிலே துதி விளங்கும். சீயோனிலே கர்த்தரை துதிப்பார்கள். 76ஆம் சங்கீதம் 2வது வசனம் வாசிப்போம். 76 சங்கீதம். அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் அவருடைய கூடாரமும் சீயோனிலே அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். அவர் சீயோனிலே வாசம் பண்ணும் போது வில்லையும் அம்புகளையும் யுத்தங்களையும் பட்டயங்களையும் தேவன் நமக்காக உடைக்க வல்லவராயிருக்கிறார். நம் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன், நமக்குள்ளே உலாவுகிற தேவன், அவர் சமாதானத்தின் தேவன், சகல ஆறுதலின் தேவன். அவர் துதிகளிலே சீயோனிலே துதி விளங்குகிறது. 135ஆம் சங்கீதத்திலே 2ஆம் வசனம் இவ்விதமாய் படிக்கிறோம். 135ஆம் சங்கீதம் 2வது வசனம். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். 21ஆம் வசனம். எருசலேமில் வாசமாயிருக்கிற கர்த்தருக்கு சீயோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சீயோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சீயோன் தேவனை துதிக்கும். ஜெபனியாவில் ஒரு வசனம் படிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, உன் ராஜா உன் நடுவில் இருக்கிறார். வாசிங்க. சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இதான் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம். ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார். ஏன் தெரியுமா? தேவனை துதிக்கிறதுனால. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனை துதிக்கிறதுனால உன் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். பஞ்சாப்ல பிறந்து வளர்ந்து பெரிய ஒரு லட்சாதிபதி குடும்பத்தில வளர்ந்த பக்த சிங் ஆந்திராவிலே எகோஷமா பெரிய ஊழியங்கள், சென்னையிலும் ஆந்திரா மாநிலத்திலே பெரிய ஒரு பரிசுத்தவான், பல ஆயிரம் சபைகளை ஸ்தாபித்தார். ஒரு நாள் அவருடைய பஞ்சாப்ல அவருடைய மாமா வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டிருந்தாங்க. அப்பொழுது இவர், நான் விருந்துக்காக வரமாட்டேன், உங்க வீட்டுல ஜெபிக்க நான் வருகிறேன். அவர்கள் சிங்கு ஒரு நாளும் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சரி வந்துவோம் என்று சொன்னார்கள். அங்கே அவருக்கு விதவிதமான விருந்துகளை ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்களாம். காலையில ஒரு வேதத்தை எடுத்தார். காலையில பிரேக்பாஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டு வேதத்தை எடுத்து அவர் அந்த வழியாக போய்கொண்டே இருந்தார். போனார். குடிசைகள், ஏழ்மையான மக்கள் வாழுகிற குடிசை பகுதிகளை நோக்கி நடந்து போய்கொண்டே இருந்தார். யாருக்காயிலும் சுவிசேஷம் சொல்லலாமே. அங்கு போகும்போது ஒரு சின்ன குடிசையில ஒரு ஏழ்மையான தாயும் பிள்ளைகளும் சேர்ந்து தேவனை துதித்து பாடிக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் நடுவில் போய் இவர் முழங்கால் போட்டார். அவர்களோடு இருந்தார். அந்த நாள் அவர்களுக்கு ஒரு உபவாச நாள். கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபித்தார்கள். அந்த வீட்டில் உள்ள மக்களை ஆசீர்வதித்தார். பிரேயர் முடிந்தது. அவங்க சொன்னாங்க, ஐயா நீங்க யாரு? உயர்ந்த மக்களா இருக்கிறீங்க, நாங்க தாழ்ந்த மக்கள், எங்க கிட்ட நீங்க வந்திருக்கிறீங்க. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க, இயேசு என்னை உங்களிடத்துக்கு அனுப்பி இருக்கிறார். அவர்களோடு இருந்து நல்ல ஸ்தோத்தரித்து ராத்திரி வச்ச ரசம், பழைய சாதம், அதுல தண்ணியை ஊத்தி சந்தோஷமாய் அவர் சாப்பிட்டு இருந்தாராம். அவங்களுடைய சொந்தங்கள் குதிரையில வந்துட்டாங்க, தேடி வர்றாங்க.
வந்து அந்த வீட்டுக்கு முன்னால அந்த ஷூவை பார்த்து நின்னுட்டாங்க, தேடுறாங்க. என்னப்பா உனக்கு எவ்வளவு பெரிய விருந்தெல்லாம் ஆயத்தப்படுத்திருக்கு, இந்த வீட்டுக்கு வந்து நீ இப்படி சாப்பிடுறிய, நம்ம புகழ் என்ன, நம்முடைய என்ன இப்படி வந்து நீ சாப்பிடுறிய? அவர் சொன்னார், இயேசு இருக்கிற வீட்டுல தான் ஸ்தோத்திரம் எங்க இருக்கிறதோ அங்கதான் என் இயேசு இருப்பார். ஸ்தோத்திரம் இயேசு எங்க இருக்கிறாரோ அங்கதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னாராம். அல்லேலூயா. இயேசு இருக்கிற வீட்டுல ஸ்தோத்திர சத்தம் இருக்கும். தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஊழியம் 49 ஆண்டை முடித்து அடுத்த ஆண்டு 50க்குள் பிரவேசிக்கும் போது தீர்க்க தரிசனங்கள் நம்மிலே நிறைவேற வேண்டும். நம்மிலே வாசம் பண்ணுகிற தேவன் இதை காட்டிலும் இதைவிட பெரிதானவைகளை, 1000 மடங்கு பெரிதானவைகளை கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டும். எத்தனை பேர் கரங்களை தட்டி விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறீங்க? அவர் நம்மத்திலே வாசம் பண்ணுகிறவர், நம்மை சீயோனாக தெரிந்து கொண்ட தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் துதி விளங்குகிற இடத்தில் அவர் வாசம் பண்ணுகிற தேவன். அவரை துதிக்க 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 நமக்கு பலன் உண்டாகும். பூரண வடிவுள்ள சீயோனில் இருந்து தேவன் பிரகாசிக்கிறார். இந்த பூரண வடிவு என்பது நம்முடைய உபதேசத்தையும் கர்த்தருக்குள் நாம் வாழுகிற உண்மையின் ஜீவியம், நம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. பூரண வடிவு. அவர் சிலரை அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசிகளாக, போதகர்களாக ஏற்படுத்துவதற்கு முன்பு ஒரு வார்த்தை உண்டு, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு தேவ சபை அவருக்கு முன்பதாக மகிமையான ஒரு மனவாட்டியாய், தேவ பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை நிறுத்த போகிறார். பிதாவாகிய தேவனுக்கு முன்பு நம்மை அலங்கரிக்கப்பட்ட ஒரு சபையாக, அலங்கரிக்கப்பட்ட ஒரு சீயோனாக நம்மை தேவனுக்கு முன்பு நிறுத்துவதே இயேசு கிறிஸ்துவினுடைய மேன்மையான ஒரு நோக்கம். அல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய சுபாவத்திலே அன்பு, நம்முடைய சுபாவத்திலே நாம் புறாவை போல, நம்முடைய சுபாவத்திலே தேவ சிந்தையும் சித்தமும் நிறைந்தவர்களாய் மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்முடைய சுபாவங்கள்லாம் எப்படி இருக்கிறோம்? ஸ்தோத்திரம். நம்முடைய சுபாவங்கள்லாம் இதுதான் பூரண வடிவு, பூரணமான ஒரு வடிவு. நாம் இன்னும் பூரணப்பட வேண்டும். கர்த்தருடைய வருகைக்கு நாம் இன்னும் பூரணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சபையிலே துதியானது காத்திருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளுடைய அழகே கர்த்தரை துதிப்பதுதான், கர்த்தரை மகிமைப்படுத்துவதுதான். இன்னைக்கு பாருங்க, நான் ஆரம்ப காலத்திலே சீனிவாச கல்யாண மண்டபத்துல கன்வென்ஷன் நடக்கும். அப்பெல்லாம் கூட்டமா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாரும் கூட்டமா ஜெபம் பண்ணாங்க. இது என்னடா இவங்க இப்படி கூட்டமா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆவில நிறைஞ்சி கொஞ்சம் கூட வெளியெல்லாம் சுத்தவே மாட்டாங்க. லாக் பண்ணிடுவாரு பாஸ்டர் ஐயா. இப்ப திறந்து விட்டுருக்கிறாரு, என்னன்னு தெரியல. அப்பெல்லாம் மெயின் கேட் லாக் பண்ணிடுவாங்க. கூட்டமா ஜெபம் பண்ணுவாங்க. இப்ப காலை ஜெபத்துக்கு வாங்கினாலே வரமாட்டேன்றாங்க. திமிங்கல மாதிரி தூங்குறீங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நான் நினைச்சு பார்த்தேன் அந்த நாட்கள்லாம் எப்படி உற்சாகம், எவ்வளவு வாஞ்ச. கூடி செயின் பிரேயர், கூடி சகோதரிகள் எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடம் இல்லாம ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம அதிகமா ஜெபம் பண்ணணும் பிள்ளைகளே. அதிகமா இயேசுவை நேசிக்கணும். அதிகமாய் அவர்கள் அன்பு கூற வேண்டும். அவருக்காக நாம் தியாகத்தோடு விலை கிரயங்களை, நம்முடைய தியாகம், நம்முடைய உண்மை, நம்முடைய பரிசுத்தம் இன்னும் பிரதிபலிக்க வேண்டும். இன்னும் நாம் உள்ளான மனுஷனில் பலமடைய வேண்டும். சபை இன்னும் ஆவியிலே பரிபூர்ணத்தை அடைய வேண்டும்.
நிச்சயமாய் தேவன் நம்மோடு இருப்பார். நிச்சயமாய் தேவன் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, சகரியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். சகரியா 2ஆம் அதிகாரம். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலம். தேவன் நம்மத்திலே வாசம் பண்ண விரும்புகிறார். நம் நடுவிலே தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். மோசே சொல்லுவார், உங்கள் நடுவிலே அசுத்தத்தை கண்டு தேவன் போகாம இருக்கும்படி உங்க பாளையம் எங்கும் பரிசுத்தமாய் இருப்பதாக. ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நமக்கு சிந்தையிலே பரிசுத்தம், எண்ணங்களிலே பரிசுத்தம், வார்த்தையிலே பரிசுத்தம். தேவன் தாமே நமக்கு அந்த கிருபையை தர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சீயோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு, உன் ராஜா உன் நடுவிலே வாசம் பண்ண. ஆமென். அவர் வாசஸ்தலம். சீயோன் தனக்கு ஒரு வாசஸ்தலம். 84ஆம் சங்கீதம் 1 வசனத்திலே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமான எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகள் கூடுகிற இடம் இன்பமாய் இருக்க வேண்டும். சபையில பாஸ்டர் வர கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா கூடி ஊர்க்கதை பேச ஆரம்பிச்சிருவாங்க. துதியானதை காத்திருக்கு, துதிய காத்திருக்கு, பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்படிதான் எங்க ஊர்ல ஒரு அம்மா பேசி 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 சர்ச்சையை மூடிடுச்சு. நல்ல அம்மா இல்ல, சர்ச்சையை மூடுற மாதிரி ஆயிப்போச்சு. நல்ல விசுவாசி தானே, இதை கடல்ல தூக்கி போட்டா கூட நல்லா இருக்கும். யோனா சொன்னால என்ன தூக்கி போட, அப்பதான் நீங்க உருப்படுவீங்க. நான் இந்த போட்ல இருக்க தட்டிக்கு நீங்க உருப்பட மாட்டீங்க, என்ன தூக்கி நீங்க போட்டுருங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது அது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? தேவ சபை அழகுள்ளதா இருக்க வேண்டும். 2 சீயோன் உண்டு. ஒன்று எழுத்தின்படியான சீயோன், அது தாவீதின் கோட்டை, தாவீது அதை பிடித்தான். ஆனால் ஆவிக்குரிய சீயோன் பரிசுத்தாவியானவரால் அலங்கரிக்கப்பட்டது. அல்லேலூயா. வீணான அலங்காரம் உங்களுக்கு உண்டாகாமல் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை நாம் தொழுது சேவிப்போமானால், 84ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம், சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் தம்முடைய வாசஸ்தலத்தை இன்பமாக மாற்றுகிறார். லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்திலே வாசஸ்தலத்தை உண்டு பண்ணு என்று ஆண்டவர் சொன்னார். 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 3 வசனங்களை வாசிங்க. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி, உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். என் ஜனமாயிருப்பீங்க. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இராதபடிக்கு, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து, உங்கள் நுகத்தடிகளை எல்லாம் முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய அல்லேலூயா, நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். அல்லேலூயா. நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். வெட்கப்பட மாட்டோம். தேவனை துதிச்சு பாருங்க. சீயோன் குமாரத்தியா வாழ்ந்து பாருங்க. அழகுள்ள ஒரு மக்களாய் நின்று பாருங்க. பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு பாருங்க. நம்ம வெட்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா. தூக்கம் வருதுங்களா? கொஞ்சம் வரதான் செய்யும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டோம். நம்மை தலையை நிமிர பண்ணுகிற தேவன்.
நம்ம தலையை நிமிர பண்ணுகிற தேவன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவன் தலையை நிமிர பண்ணுவார். கலங்காதீங்க. உங்களை கர்த்தர் சீயோனாய் தெரிந்து கொண்டார். உங்களை அவர் வாசம் பண்றார், உங்களை உலாவுகிறார். நீங்க ஒரு நாள் உங்க சத்துருக்கு முன்பதாக வெட்கப்பட்ட சரித்திரமே இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது சொல்லுகிறார், நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்தத சரித்திரமே இல்லைங்க. ஒரு நாள் நம்மளை ஏழைகளா வைக்க மாட்டார். ஒரு நாளும் நம்மள ஒரு நாளும் பலவீனமா வைக்க மாட்டார். நீ தேவனுடைய ஜனம், தேவனுடைய பிள்ளை. நீ அவருடைய வழியில நீ என்றைக்கும் நீ நடப்பாயானால், அல்லேலூயா, அவருடைய வாசஸ்தலமாய் நீ கட்டப்படுவாயானால். அதுல 9வது வசனத்தை படிங்க. லேவியராகமம் 26:9. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடமுண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். உங்கள் நடுவில் என்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி ஒரு அற்புதமான வாசஸ்தலத்தை தேவன் ஸ்தாபிக்கிறார். அந்த அற்புதமான வாசஸ்தலம் என்ன? கிருபையும் சத்தியமும். ஸ்தோத்திரம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் உங்களை அலங்கரித்து ஆசீர்வதிக்கிற நம்முடைய தேவன். அல்லேலூயா. நம்மள ட்ரெயின்ல போவோம். என்ன பாஸ்டர் முதல்ல ரேணிகுண்டா போறதுக்கு ட்ரெயின், எங்க ஊர்ல ட்ரெயின்ல தெரியாது. ட்ரெயினை பார்க்கணும்னா உடும்புப்பேட்டில் வந்து தான் பார்க்கணும். சிக்கு பூக்குன்னு பஸ்ல இருந்து தலையெல்லாம் வெளியே வந்துடும். அப்படிதான் பார்ப்போம். என்ன முதல் முறையில ஜெயந்தி ட்ரெயின்ல ஏத்தி விட்டார். அப்போ யாரோ ஒரு தம்பி வந்து என்னை ஏத்தி விட்டாங்க. அப்போ சொன்னாங்க, பிரதர் அங்கேயே இருங்க, பார்த்து இருங்கன்னு சொன்னாங்க. நான் பாத்ரூம் கிட்டே நிக்கிறேன். அவர் சொன்னார் இல்லையா, அங்கேயே இருங்கன்னு சொன்னார் இல்லையா, நான் அங்கேயே நிக்கிறேன். சேலத்துல ஒரு கூட்டம் ஏறி உள்ள போய் இடம் பிடிக்கிறாங்க. அந்த பிரதர் சொன்னாரு, இங்கதான் நிக்கணும்னு சொன்னாரு. ரேடி கொண்டா வர பாத்ரூம் கிட்டே நின்றுட்டு போயிட்டு. அதுல ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை பாருங்க. ஒரு ட்ரெயின் டெல்லிக்கு போக வேண்டுமானால், கன்னியாகுமரியிலிருந்து டெல்லிக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. இதற்கு முன்பு அந்த 2 தண்டவாளம் இருக்கும். அந்த ட்ராக்ல தான் போனோம். அதுக்கு கொஞ்ச காலத்துல மீட்டர் கேஜ் இருந்துச்சு. பிரிட்டிஷ் காலத்துல, நம்ம காலத்துல இருந்தது அந்த மீட்டர் கேஜ். அதுக்கப்புறம் அந்த மீட்டர் கேஜ் எல்லாம் எடுத்துட்டு பிராட் கேஜ்னு போட்டாங்க. 1 மீட்டர்ல இருந்து 1.25 மீட்டர். நல்ல கவனிங்க. கன்னியாகுமரியில இருந்து புறப்பட்ட ட்ரெயின் டெல்லி ஸ்டேஷன் போய் ஜெயத்தோடு சேர வேண்டுமானால் அந்த ட்ரெயின்ல எத்தனையோ கார்டு மாறுவாங்க, டிரைவர் மாறுவாங்க, பேசஞ்சர் ஏறுவாங்க இறங்குவாங்க. ஆனால் தண்டவாளயம் மாறவே மாறாது. அந்த ரயில் டிராக் மாறவே மாறாது. ஆந்திராவுக்கு வந்த உடனே சின்னதாயிடும், ஒரிசா போனோம்னா பெருசாயிருமா? அந்த வண்டி உருப்படியா சேரவே சேராது. அது ஜெயத்தோடு எங்கு அந்த பிராட் கேஜ்ல எங்க அந்த 1.25 மீட்டர் எங்க ஆரம்பிக்குதோ, டெல்லி வரைக்கும் 1.25 மீட்டர் தான். எங்க அளவு வச்சு பார்த்தாலும் தேவ பிள்ளைகளே, நம்மையும் தேவன் வாசஸ்தலமாக கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நம்மை ஒரே பாதையில் நடத்துகிறவர் நம்முடைய ஆவியானவர். கரங்களை தட்டி எல்லோரும் அந்த நல்ல நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. நாமும் வலது இடது புறத்திலே விலகாமல் அவருடைய சத்தியத்தை கை கொண்டு அவருக்காக நான் உண்மையாய் ஜீவிப்போமானால் பரலோக ஸ்டேஷன்ல நம்மை சந்தோஷமாய் நிறுத்த ஆவியானவர் வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவா ஆண்டவருக்கு. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், நீ அதை ஸ்தாபிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 21-22, நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் தேவனுடைய நகரத்தாரும் வீட்டாருமாய் இருக்கிறீங்க. அப்போஸ்தலர்கள்
தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீங்க. அதற்கு இயேசு கிறிஸ்துதாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நாம் இனி அந்நியர்கள் அல்ல, தேவனுடைய வாசஸ்தலம், தேவனுடைய வீட்டார், தேவனுடைய குடும்பம், தேவனுடைய மக்களாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். யாத்ராமத்திலே 36ஆம் அதிகாரத்திலே மோசையை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், வாசஸ்தலத்தை நீ உண்டு பண்ணு. 36ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஒவ்வொரு மூடுதிரை 28 முழ நீளமும், ஒவ்வொரு மூடுதிரையும் 28 முழ நீளமும் 28 முழ நீளமும் 4 முழ அகலமுமாய் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூடுதிரையை ஆசரிப்பு கூடாரத்துக்கு மூடுவாயாக. சபை மூடப்பட வேண்டும். வெயிலின் பயங்கர உஷ்ணம், இரவு நேரத்திலே பனி, பகல் நேரத்திலே வெப்ப காற்று, தேவனுடைய கூடாரத்தில் இருக்கிற பனிமுட்டுகள் எல்லாமே தங்கத்தினாலும் அது செய்யப்பட்டபடியால் தேவனுடைய பனிமுட்டுகள் மிக விசேஷமாக உடன்படிக்கை பெட்டி பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆகையினாலே மூடுதிரையை உண்டு பண்ணு சொன்னார். 4 முழம் அகலம், 28 முழம் சொல்லுங்க, 28 முழ நீளம். இந்த 4 முழம் சோத்திரம் மத்தேயு, மார்க், லூக், யோவான். இப்போ 28ன்னு படிச்சே இல்லைங்களா? 4 7 28, 4 7 28 இல்லைங்களா? இந்த 4 முழம் எதை காண்பிக்கிறது? மத்தேயு, மார்க், லூக், யோவான். இதுல இயேசு கிறிஸ்துவ பாஸ்டர் பின்னி அவங்க பிரசங்கம் பண்ணும்போது வேறு வேறு காலம், வேறு வேறு நிலைமையில் இருந்து யோவான் சுவிசேஷம் எழுதப்பட்டாலும் மத்தேயு, மார்க் எழுதப்பட்டாலும் அவர்கள் எழுதின எல்லா சம்பவங்களும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அந்த 4 புஸ்தகங்களும் இயேசுவையே மையமாக உயர்த்தும். மத்தேயு ராஜாவாக இயேசு கிறிஸ்துவை அழகுபடுத்தி காண்பித்தார். மார்க்கு சுவிசேஷம் காலை முகத்துக்கு அழகுபடுத்தி காண்பித்தார். லூக்கா சுவிசேஷம் மனுஷகுமாரனுடைய முகத்துக்கு அழகுபடுத்தி காண்பித்தார். யோவான் சுவிசேஷம் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாக அதை அழகுபடுத்தி காண்பித்தார். உன்னத ஜீவியம். யோவான் சுவிசேஷம் உன்னத அனுபவம். மத்தேயு இயேசுவை ராஜாதி ராஜாவாக உயர்த்தி காண்பித்தார். இந்த 4 வாசித்தோம். அப்புறம் 28 நீளம் இல்லையா? 4 7 28. இந்த 7 என்பது என்ன? தேவன் ஆதாமை பெரிய நோக்கத்தோடு ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். அந்த நோக்கம் மாறி போச்சு. தேவனுடைய திருத்துவ சித்தம் நிறைவேறவில்லை. ஒரு மனுஷனை அலைந்து தேடிக்கொண்டே இருந்தார். மெசொப்பொத்தேமியாவிலே கண்டுபிடிச்சார். அவன்தான் அபிராம் என்கிற ஒரு மனுஷன். அவனை ஆபிரகாமாய் மாற்றி, அவனை ஆசீர்வதித்து, அவனை பெருக பண்ணி, அவன் ஆபிரகாமை பரிசுத்தவானை அழைக்கும் போது 7 விதமான வாக்குத்தத்தங்களால் அந்த ஆபிரகாமை அழைத்தார். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நாம் யூதர்கள் அல்ல, எபிரேயர்களும் அல்ல, நாம் சுதந்திரிக்கிறோமானால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமுடைய விசுவாசத்தை தேவன் பிரஜாதிகளாகிய நமக்கு தந்து அவருடைய வீட்டாராக நம்மை மாற்றி இயேசுவின் இரத்தத்தாலே கழுவி நாம் அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்காளிகளாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். ஹலோ, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? அல்லேலூயா. நாம் விசுவாசித்தால் போதும், ஆண்டவரை நம்பினால் போதும், இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அப்ப அந்த 28 என்பது என்ன? 7 விதமான ஆசீர்வாதம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபை, 7 எக்காலங்கள், 7 என்று
வடிவமைத்து எத்தனையோ சத்தியங்களை நாம் படிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த மூடுதிரை உண்டு பண்ண வேண்டும். கீழே வாசிங்க பார்க்கலாம். எல்லாம் ஒரே அளவா இருந்தது. அந்த மூடுதிரைகள் எல்லாம் ஒரே அளவா இருந்தது. 5 மூடுதிரைகளை ஒன்றோடொன்று இணைக்க வேண்டும். மற்ற 5 மூடுதிரைகளையும் ஒன்றோடொன்று இணைத்தான். 12 வசனம் 13 வசனம். 50 பொன் கொக்கிகளையும் பண்ணி அந்த கொக்கிகளால் மூடுதிரைகளை ஒன்றோடொன்று இணைத்து விட்டான். இவ்விதமாக ஒரே வாசஸ்தலம் ஆயிற்று. ஒன்றோடு ஒன்று இணைத்தான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர்களை ஒரே வாசஸ்தலமாக இணைத்து அந்த இணைப்பிலே தேவன் மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்வாண்டவருக்கு. அல்லேலூயா. தேவன் நம்மை இணைக்கிறார், ஆவியிலே ஒன்றாக்குகிறார், உபதேசத்திலே நம்மை இணைக்கிறார், பரிசுத்த ஆவியினுடைய நிறைவிலே நம்மை இணைத்து அதை தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டுகிறார். தேவன் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, முதலாவது ஒரு வாசஸ்தலம் என்னாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையின் மேல் கடும் கோபம் வராதபடிக்கு லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளையம் இறங்கி லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை காவல் காப்பார்களாக என்றார். சாட்சியினுடைய வாசஸ்தலம் லேவியர்கள். கர்த்தருடைய சபைக்கு லேவியர்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர். லேவியர்களுடைய வேலை பெட்டியை சுமக்க வேண்டும். லேவியர்கள் எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும். பாளையம் இறங்குகிற இடத்தில் பாளையத்தை பாதுகாக்க வேண்டும். தேவன் லேவியர்களை தெரிந்து கொண்டார். அது என்ன வாசஸ்தலம்? சாட்சியின் வாசஸ்தலம். கடந்த நாளிலே பரிசுத்த தோமா அவர்களை குறித்த ஒரு சரித்திர பழைய புக்கு ஒன்று படிக்க தேவன் கிருபை செய்தார். ஒரு சாட்சி சொன்னார். இந்த சாட்சி எருசலேமிலே சிதறடிக்கப்பட்ட போது வாஸ்கோட காமா வியாபார ரீதியாக கப்பலில் வந்து இறங்கினவர் தான் தோமா. இந்த தோமா சோழ மன்னன் காலத்திலே, கேரளத்திலே அவர் இருந்த காலங்களிலே பாஷை தெரியாது, சரியான வஸ்திரம் இல்லை, மனுஷர்கள் பழக்கம் இல்லை, சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டம். வந்து இறங்கி அங்க இருக்கிறார். அவர் சொல்லுகிற லாங்குவேஜ் ஜனங்களுக்கு புரியல. அப்படி இருந்த நேரத்தில் அவர் பல ஆதரவால் ஒரு சின்ன குடிசையிலே அவர் தங்கியிருந்தார். ஒரு நாள் சோழ மன்னருடைய அரண்மனையில் ஒரு பெரிய ஒரு கல்யாணம், யானைப்படை, குதிரைப்படை, இப்படி போய்கொண்டே இருந்தது. அப்பொழுது இந்த தோமா, நானும் போய் பார்க்கலாமே, ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்று அவரும் அதோடு போனார். போகும்போது அந்த அரண்மனையினுடைய வாசற்படியிலே ஒரு காவலாளி இவரை பிடிச்சு, நீ யார், எதுக்கு வந்த, எங்க வந்த? பாஷை தெரியல. சரியான அடி, லட்டியால் அடித்து உடம்பெல்லாம் வேதனை. அவர் சொன்னார், இயேசுவே இவரை மன்னியும் என்று எழுந்து வீட்டுக்கு வந்துட்டார். அந்த வைபவம் எல்லாம் நடந்தது. தோமா அடியோ அடி வாங்கி ஜுரம், வீட்டில் தாங்க முடியாத பசியோடு படுத்திருக்கிறார். 2 நாளைக்கு பிற்பாடு ஒரு சம்பவம் நடந்தது. இவரை அடித்த மனுஷன் அந்த அரண்மனைக்கு பக்கத்திலே அவர் டியூட்டியை முடிச்சு போகும்போது இவர் ஒரு மிருகம் அடிச்சு கோதறி போட்டுருச்சு. அவருடைய அந்த செத்து போன மனுஷனுடைய கை
அந்த ராஜா வீட்டில் உள்ள ஒரு நாய் தூக்கிட்டு வந்து ராஜா நியாயசனத்திலே உட்காருகிற அந்த இடத்துக்கு கீழாக அந்த கையை போட்டுருச்சு. இது யாருடைய கையை? யார் இந்த வேலையை பண்ணது? அப்ப சொன்னாங்க, அங்க இருந்த சிப்பாய்கள்லாம் சொன்னாங்க, இது போல ஒரு மனுஷனை அங்கு கொலை நடந்து விட்டது, அல்லது யாரோ இப்படி பண்ணி போட்டாங்க, இந்த நாய் கொண்டு வந்து இங்க போட்டுருச்சு. என்ன விசாரிக்கும் போது அதுல ஒரு காவலாளி சொன்னானா, நம்முடைய ராஜாவினுடைய விருந்துக்கு ஒரு வெள்ளைக்காரர் வந்தாரு, அவரை இவரு பயங்கரமா அடிச்சிட்டாரு, அவர் ஒன்றும் சொல்லவில்லை, எந்திரிச்சு போயிட்டாரு, அவர் தான் ஏதோ இவரை பண்ணிருக்கிறார். உடனே ராஜா கட்டளை கொடுத்தாராம், எங்க இருந்தாலும் அந்த வெள்ளைக்காரனை கொண்டு வந்து என் முன்னால நிப்பாட்டு. உடனே தேடுறாங்க, தேடி தேடி அவரை கையும் கொண்டு விலங்கு போட்டு ராஜா முன்னாடி நிப்பாட்டுறாங்க. தோமா அந்த சோழ ராஜா முன்பது நிற்கிறார். நீதான் அந்த வேலையை செய்தையா? என்னை அடித்தது உண்மைதான், நான் ஒன்றுமே செய்யவில்லை, அவரை மன்னிச்சு தானே நான் போனேன். இல்ல, உன் மேல குற்றம், நீ உள்ளதான் போகணும், நீ மரண தண்டனை அடையணும்னு சொன்னாராம். அப்பதான் இவர் சொன்னாராம், எருசலேமிலே ஊற்றப்பட்ட அதே அபிஷேகம் என் மேல் ஊற்றப்படுவதாக. ஒரு ஜெபம் பண்ணினார், தோமா ஜெபித்தாரா, எருசலேமிலே ஊற்றப்பட்ட அதே ஒரு வல்லமை என் மேல இப்பொழுது ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, நான் என்ன பேசுவேன், இவனுக்கு என்ன உத்தரவு சொல்லுவேன்? அந்த மனுஷனை கொண்டு வாங்கன்னு சொன்னார். நாற்றம் எடுத்த சரீரம் தூக்கி கொண்டு வந்தாங்களாம், கடத்தினார்கள். தோமா எழுந்து போய் அந்த கைய, அந்த பாடி எங்கே அந்த கை போச்சோ அந்த கையில ஒட்ட வச்சு, இயேசுவே இந்த மகனை சுகமாக்கும் என்று சொன்னார். அந்த நிமிஷத்தில் எழுந்து நடந்தான பாருங்க. அல்லேலூயா. அன்றைக்கு கேரளத்திலே தோமா மூலமா 29 மரித்தோரை எழுப்பினாராம். அல்லேலூயா. அநேக குஷ்ரோகிகளை தோமா சுகமாக்கி இருக்கிறார். அநேக குருடர்கள் பார்வையடைந்திருக்கிறார்கள். நீர் எங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லு. தோமாவினுடைய இந்த ஊழியத்தில் முதல் முறையாய் சோழ மன்னர் அவருடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஓ, எவ்வளவு மகிமையான சாட்சி. தேவன் சபையில் நம்மையும் அப்படித்தான் மாற்ற வேண்டும், லேவியர்களை அப்படித்தான் மாற்ற வேண்டும், நம்மையும் அப்படித்தான் தேவன் உயிர்ப்பிக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய சாட்சியின் வாசஸ்தலம் அது ஒரு மகிமையான வாசஸ்தலம், சாட்சியின் ஜீவியம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் ஒரு சாட்சி சொல்லுவார். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பத்மோ தீவிலே கடத்தப்பட்ட யோவான் ஒரு வார்த்தை சொல்லுவார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கு, அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் ராஜ்யத்துக்கும் அவருடைய பாடுகளுக்கும் நாம் பங்காளராய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அவருக்காக நாம் பாடுபட வேண்டும், அவருக்காக நாம் பாடுபட வேண்டும், அவருக்காக நாம் பாடுபட வேண்டும். இவன் எவ்வளவா எனக்காக பாடுபட போகிறான் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று பவுலை குறித்து அங்கே ஸ்தோத்திரம் ஒரு பரிசுத்தவான் இடத்துல ஆண்டவர் சொன்னார். அனனியாவே, இவன் எனக்காக ஒரு பாத்திரமாக இருப்பான், எனக்காக இவன் பாடுபடுவான். அன்பான தேவ பிள்ளைகளை, பாடுபடும் போதுதான் நாம் தேவனுடைய மகிமையான வாசஸ்தலமாய் மாறப்படுவோம். பாடுகளை கண்டு ஓடக்கூடாது, பிரச்சனைகளை கண்டு ஓடக்கூடாது, தோல்வியை கண்டு ஓடக்கூடாது. எத்தனை பாடுகள் வந்தாலும் அவர் நம்மை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நம்மை சாட்சியாய் நிறுத்த, வாசஸ்தலமாய் நிறுத்த அவருக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. 2வது ஒரு வாசஸ்தலம் 26ஆம் சங்கீதம் 8வது வசனம். 26ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை படிப்போம். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். உம்முடைய ஆலயமாகிய வாசஸ்தலம். நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு போய் நீங்கள் எனக்காக ஒரு செப்பரேஷனான ஒரு ஜனமாயிருங்கள். நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் எனக்கு ஜனமாயிருப்பீர்கள். Praise the Lord.
நம்முடைய சுபாவம், நம்முடைய அன்பு, நம்முடைய ஐக்கியம், நம்முடைய உண்மையாகவே தேவன் நம்மை நேசித்து ஆலயமாகி வாசஸ்தலமாய் மாற்றுவார். நாமே தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். நம்மிலே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிப்போம். புரோவர்ஸ், அதாவது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 3:33. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த கன்வென்ஷன் வந்துட்டு செய்தியெல்லாம் கேட்டுட்டு போற உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்துல ஒரு உடன்படிக்கை பெட்டியை கர்த்தர் ஏற்படுத்துவார். உங்க பிள்ளைகள் தேவனுக்கு ஊழியம் செய்யணும். உங்க சந்ததிகள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். Praise the Lord. Hallelujah. ஊழியம் செய்யணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது மேன்மை. கர்த்தருக்கு ஊழியம் செய்யறவங்க ராஜாக்களை போல இருப்பாங்க. Praise the Lord. நமக்கு ஒரு குறை வராது. நமக்கு ரிட்டைர்மெண்டே கிடையாது, பென்ஷனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இங்கேயும் ஊழியம் செய்வோம், பரலோகத்திலையும் ஊழியம் செய்வோம். அல்லேலூயா சொல்லுங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் தேவனுக்காக ஊழியம் செய்யணும். உங்க குடும்பம் தேவனுக்காக வாசஸ்தலமாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும், மகிமையாக இருக்கணும். தேவன் நிச்சயமாய் நம்மை அப்படியே வாசஸ்தலமாய் மாற்றுவாராக. எவ்வளவு பிரச்சனையோடு நீங்க வந்திருந்தாலும் சரி, இந்த கன்வென்ஷனுக்கு உங்களை கர்த்தர் நேசித்து உங்களை வாசம் பண்ணுவார். உங்களோட வீட்டுக்கு வருவார். இந்த கன்வென்ஷன் முடிச்சிட்டு போகும்போது ஆண்டவர் உங்களோடு உங்க வீட்டுக்கு வருவார். உங்கள் கூடாரத்தை மாற்றுவார். அழுகையின் கண்ணீர் மாறும், பிரச்சனைகள் மாறும். உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதத்தையும் வாய்க்காமல் போக பண்ணுவார். ஆமென். உங்கள் தேவைகளை சந்திப்பார். விசுவாசிகள், நீங்க பெரிய ஆளா மாறுவீங்க, நீங்க பெருகுவீங்க. அதைத்தான் ஐயா பேசிட்டு இருக்கிறாரு. பெருகுவோம் பெருகுவோம். கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எல்லா நன்மையும் உங்களுக்கு தருவார். உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியா ஒரு ராஜ்யத்தை பார்த்து முடிப்போமா? வாசிங்க 2 கொரிந்தியர் 5:2 வசனம். அடுத்து ஒரு பரம வாசஸ்தலத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 2 கொரிந்தியர். இந்த கூடாரத்திலே நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள, பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். Praise the Lord. நமக்காக தேவன் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதுதான் மகிமையான பரம வாசஸ்தலம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, அந்த வாசஸ்தலத்துக்குள்ள போய் நாம் சேர போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு ராஜா வருவார். இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடலாம். இயேசு ராஜா வருவார். இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடலாம். இயேசு ராஜா வருவார். அவர் வந்தா எனக்கு என்ன பாடுறீங்களா? பாவத்தின் பல நரகம் நரகம். ஓ பாவி நடுங்கிடாயோ, கல்வாரி ஓடிவான் நாயோ. ஹல்லேலூயா. இயேசு ராஜா. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடலாம். இயேசு ராஜா வருவார். இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடலாம். இயேசு ராஜா வருவார். இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடலாம். இயேசு ராஜா வருவார்.